ஸோ வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஜூபா ப்ளே பண்ண போகிறோம். ஓகே கைஸ், அப்புறம் இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஒன்று சொல்ல வந்துடுறேன். நான் இன்றைக்கி இந்த வீடியோக்கான ரேண்டம் ஷார்ட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா, இருங்க, மைக் கொஞ்சம் இயர்ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம், அது முடிச்சுட்டு வரேன். இந்த வீடியோக்கான ரேண்டம் ஷார்ட் அவுட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யூனிக். அவங்க நேமை வந்து கமெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ மிஸ்டர் யூனிக், ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? நீங்களும் இந்த மாதிரி ரேண்டம் ஷார்ட் அவுட் வாங்கினோன்னா உங்கள் பேரை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அப்புறமா எல்லாருமே வந்து நீங்கள் நம்ம ஷார்ட்ஸை தான் பார்த்துட்ருக்கீங்க, லாங் வீடியோ பார்க்குறதில்ல. லாங் வீடியோக்கும் எல்லோரும் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள். ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாமா வீடியோவை? ஓகே, கொஞ்சம் அப்கிரேடெல்லாம் இருக்குது, நம்ம பார்த்து வந்துடலாம். ஆக்சுவலாக ஸ்டார்ட் 2000 தானா? ஓகே, அப்புறமா வந்த பிறகு போட்டுவோம். ஓகே, வேணாம். நான் எல்லாத்துக்குமே ரேஞ்ச் தான் போடுவேன், ஏன்னா அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விளாட்லாமா? என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்க ஆரம்பத்துலேயே? ஃபஸ்ட் எடுத்தோடனே இதில் கார்டு வருவான் வருங்க. எஸ், நினச்சேன் அந்த பச்சை கலரில் கார்டு வரும்னு நினச்சேன். இப்போ பிங்க் கலரில் கார்டு வருவானா? இல்லை இதில். சரி, ஓகே ஓகே கைஸ், ஒரு பேட்டில் போடுறோமா? இவனை வச்சு அப்புறம் உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த இதில் ஒரு பெரிய பக் இருக்குன்னு. எனக்கு டெத் மேட்ச்சும் வராது, டீம் டியூவும் ட்ரியோவும் வராது. ஸோ வந்து பிக் டீம் ஸ்குவாடும் சோலோவும் வரும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். ஸோ சேலஞ்ச் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். டே ஃபஸ்ட் அடியே நான் தானா? சூப்பர்ரா, என்னைய மட்டும்தான் நீ அடிக்கிற எங்கள் டீம்லேயே. இவ்வளோ நேரம் பார்த்தா நீ ஒருத்தனையும் அடிக்கலை. இப்போ பேர் நிக்ஸு தான் நினச்சேன். ஆக்சுவலாக இவனுக்கும் நிக்ஸுக்கும் போட்டி வச்சாலே ஏதோ சொல்லிட்டு இருந்தேனே, இவனுக்கும் நிக்ஸுக்கும் போட்டி வச்சாலே இவன் தான் ஜெயிப்பான், நிக்ஸு தான் ஜெயிப்பான். ஏன்னா அவ்வளோக்கா ஸ்பீடு இல்லை கைஸ். அந்த ரேஸ் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். டேமேஜும் அவங்க தான். அவன் ஒரே ஃப்ளோவில் ஸ்பீடாக போயிடுவான், நம்மனா 4-5 ஃப்ளோ வரணும். இங்கே பாருங்க, ரீலோடுக்கே இவ்வளோ நேரம். அதே நிக்ஸுனா சூப்பர்ரா, என்னை மட்டும்தான்டா உங்கள் ஜூபாலே என்னைய மட்டும்தான்டா நீங்கள் எல்லாம் அடிப்பீங்க. ஏய், நீங்கள் எல்லாம் செத்த பொறுக்க விட மாட்டீங்களாடா? ஓகே, அக்கா என்ன பண்ணுறீங்க? ஓ, ஹீல் கிட் எடுக்கிறீங்களா? ஏய், டீம்மேட்டுங்களா? நல்லா பண்ணுறீங்கடா, உண்மையிலே சொல்கிறேன். வா, ஒன்றா போகலாம், நம்ம ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏய், எப்பட்றா என்னைய மட்டும் நீங்கள் அப்படி குறி வைக்கிறீங்கடா? ஏய், இது கொஞ்சம் டேஞ்சரு. MVP நான் வரமாட்டேன் சொன்னேன்ல. எப்பட்றா நான் வரமாட்டேன்னு கரெக்டாக சொன்னேன்னா, என்னை மட்டும்தான் மொத்தமே டார்கெட் அடித்தானுங்க. அதுவும் இல்லாமல் நான் டேமேஜ் பண்ணி வைக்கிறதெல்லாம் நிறைய டீம்மேட்ஸே அடிச்சு போட்டுருக்கானுங்க. ஓகே, உண்மையிலே நல்ல ப்ளே தான் கைஸ் இது. இன்னும் நம்ம நல்லா விளாடுவோம்.
நம்ம கிளானில் வந்து ஜாயின் பண்ணுறதுனால நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளான் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இன்னொரு பேட்டில் போடுவோமா? ஆனால் இவனை வச்சு இல்லை, இவனை வச்சு. ஏன்னா நான் நிக்ஸை வச்சு போடலாம், போட்டும் காமிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு நீங்களே பாருங்கள். நிக்ஸு கொஞ்சம் வளர்ந்துட்டான் கைஸ். அதாவது லெவல் சொல்லலை, ட்ராஃபிஸ் சொன்னேன். அவன் லெவல்னாலும் ஓகே கைஸ். லெவல்னா கூட நான் ஒரு சந்தோஷப்பட்டுப்பேன். பட் பார்த்தீங்கன்னா ட்ராஃபிஸ் தான் அதிகமாக இருக்குது. அட பாவிங்களா, பண்ணுங்கடா. என் கீழே யாரும்? ஐயோ இதா. நோ கைஸ், எல்லாருமே டேஞ்சர். இங்கே மொத்த டீமுமே டேஞ்சர். ஏய் எங்கட பிச்சி இருக்கா அவங்க டீமில்? ஏய் நான் அடிச்சேன் சார், அது அப்டேட்டில் விட்டது. அடே ஹீல்கிட்ட ஏன்டா யூஸ் பண்ணாமல் இருந்த? டே காப்பாத்துறா, நல்ல பசங்கடா நீங்கள். அடா பாவிகளா, டீமே காலிடாங்க. இல்லை நல்ல பையன்டா, தேங்க்யூடா. யார் சார் நீங்கள்? அப்படியே எங்கள் அப்பா. நெருப்பு எங்கேந்திர வருது? ட்ராப் ஆச்சு ஃபிட் பண்ணிட்டு போவேன். பார்த்தீங்களா, இப்படி நான் ஒரே ஃப்ளோவில் போயிடுவேன். ரீலோட் ஸ்பீடும் அதிகம். இப்போ இப்படி ஒரு ஃப்ளோ, இப்போது இப்படி ஒரு ஃப்ளோ, அந்த மாதிரி நான் போயிட்டே இருப்பேன். பிரிஞ்சு போகாதீங்கடா. அங்கே எவனாச்சும் இருக்கானா? இல்லை இது என்கிட்ட இருந்துச்சு கைஸ். உங்களுக்கு நான் பழைய ஐடி காமிக்கல, உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஆக்சுவலாக பழைய ஐடியிலும் இதே பேர் தான். நான் லீக் 11 கைஸ். அதில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சேவ் பண்ண மறந்துட்டேன் கைஸ் அந்த ஐடியை. இன்னும் 4 பேர் தான் இருக்கானுங்க. இந்த 4 பேர் எங்கன்னு தெரில. ஒரு கோல்டு கன் கிடைக்காதடா, ஃபுல்லாக கோல்டாக மாறிடுவேன். ஓகே, அவனுங்க மேலே அந்த வீடுகளில் இருப்பானுங்க, இல்லைனா இதுக்குள்ளே இருப்பானுங்க, மியூசியமாக இருக்கானுங்க. ஆய் சூப்பர்ரா, எடு. அவ்வளோதான் கோல்ட். அடா பாவிகளா, வணக்கம். என்னடா அது எல்லாம் பேவலோவா இருக்கு? டேய் லெஜெண்டரி வெப்பன் பாட்டன்டா. ஆனால் அவனை போட்டான்டா. ஆமாம், இங்கே ஒரு லாரி ஒன்று உள்ளே இறங்குச்சு. அட பாவிகளா. அவங்க தான் வின்னு. கிராப்லாம் இன்னும் கொஞ்சம் கிராப் ஹீல் பண்ணுறானா கூட பார்க்கலாம் நினச்சேன். சூப்பர், நைஸ் ப்ளே. இதுக்கு தான் நான் சொன்னேன், என்ன தான் நான் நல்லாவும் விளையாடி போனாலும் ட்ராஃபிஸும் கம்மி, அதுவும் இல்லாமல் வரவெல்லாம் அப்படி இருக்கான். நான் என்ன பண்ணுறது, நீங்களே சொல்லுங்கள். இவெல்லாம் ஸ்பீடே எடுக்க மாட்டான். ஓகே காய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி போடலான்ற ஒரு பிளான் இருக்குது. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற இஷ்டம் நான் போடுவேன். அப்புறம் ரேண்டம் ஷோட்டோட்காக நீங்கள் பேர் கொடுக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹாய் சென்ட் பண்ணால் கூட உங்கள் மேலே இருக்கிற அந்த ஐடி பார்த்து நானே சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.